ஏய் காவியா, இந்த வீட்டை விட்டு ஓடி போங்க. ஏய், உன்னோட ஃபேமிலிய கூட்டிக்கின்னு ஓடி போயிட்டு. சரி, கண்டிப்பா நான் எப்ப வேணாலும் கண்டுபிடிப்பேன் இந்த வீட்ல பேய் இருக்குன்னு. இந்தா காவியா தோசை. தாங்க. ஏய், ஏன் நீ மூஞ்சி அப்படி வச்சிருக்க? இந்தாங்க, நீங்களே சாப்பிட்டு பாருங்க. எங்க காமி, இந்தா. என்னாச்சு, நல்லா இல்லையா? ஏண்டி, நல்லா தாண்டி இருக்கு. இத போய் சாப்பிட முடியாது உன்னால. மா, தோசை நல்லாவே இல்லம்மா. ஏதோ கெட்டு போன மாவு எடுத்து போட்டுட்டு இருக்கீங்க போல. ஏ காவியா, நல்ல மாவு தாண்டி அது. சாப்பிட்டியே இல்லையா? சேட்டா, நான் வச்சு சாப்பிடுறேன். தாங்க. சரிம்மா, நீங்க சாப்பிட்டு நேருங்க. நான் வெளியே போய் விளையாட்டு வந்துடுறேன். சரி சரி, விளையாட்டு வா. பக்கத்து வீட்டுல தம்பி இருக்கான் பாரு, அவனை சேர்த்துக்கோ. சரிம்மா. என்ன சோகமா இருக்கானே? டேய் கிஷோர். அக்கா, நீங்களா? வாங்க வாங்க. என்னாச்சு, மூஞ்சி சோகமாச்சுன்னு இருக்க? அதுவாக்கா, நான் எப்பவுமே போன் பாக்குறதுனால எங்க அம்மா என்ன அடிச்சு வெளியே தூக்கிட்டாங்க. சரி சரி, வா விளையாடலாம். என்ன விளையாட? டேய், என்னாச்சும் விளையாடலாம்டா. சரி, அப்பனா நம்ம சாப்பிட்டு விளையாடலாம். ஓகே, அது விளையாடலாம். சாபுத்ரி. ஏ, நான் வின்னர். நான் தெரியுமா விளையாடுவேன். சரி, ஓகே. என்ன சொல்லிட்டு இருக்க? டேய் தம்பி, வாடா, ஓடி போயிடலாம். டேய் தம்பி, நில்லுடா. என்னக்கா, அந்த பேய் போயிடுச்சா? தெரியல, பயமா இருக்கு. என்னக்கா அது? ஏன்க்கா நம்ம பின்னாடி வருது? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. இனி இந்த பசங்களை சும்மாவே விடக்கூடாது. என்னப்பா, நீங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு வரீங்க? மா, திரும்பவும் அந்த பேய் வந்துச்சுமா. மாடி, இல்லைன்னா இந்த பசங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? ஐயோ, கிஷோர், நீ சொல்லுப்பா, என்ன ஆச்சுன்னு. ஆண்டி ஆண்டி, நாங்க ரெண்டு பேரு என் வீட்டாண்ட விளையாட்டு இருந்தோமா. அப்போ அக்கா பின்னாடி ஏதோ இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பேய் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓடி வந்துட்டோம். திரும்பவும் அக்கா பின்னாடி பார்த்தா பேய் இருந்துச்சு. அதனால உங்க வீட்டுக்கு நாங்க ஓடி வந்துட்டோம். தெரிஞ்சு இந்த வீட்டுல ஏதோ அமானுஷன் பேய் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை ஒழிச்சு கட்டியே ஆகணும். அதனால்தான் நம்ம கிட்ட காவியா வந்து பேய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தான்னு இப்ப எனக்கு புரிய வருது. சரி பசங்களா, இந்த விஷயத்த நம்ம 3 பேரும் தான் வச்சுக்கணும். யாருகிட்டே சொல்லக்கூடாது, ஓகேவா? ஒரு வேளை சொன்னா அந்த பேய் என்ன பண்ணும் யாருக்கும் தெரியாது. சரிம்மா சரிம்மா, அதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், இந்த வீட்டுல எதுவும் பேய் இருக்குது. நீங்க தான் யாரும் நம்பவே இல்லை. அப்பனா அக்கா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அந்த பேய் வந்தது? ஆமாண்டா கிஷோர், எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் இவங்க கிட்ட சொன்னேன், ஆனா நம்பவே இல்லை சுத்தமா. இப்போ நம்பிட்டாங்க. சரி பசங்களா, நீங்க 2 பேர் கேர்ஃபுல்லா இருங்க.
எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரியா கிஷோர்? சரியா ஆண்டி.